வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். பிரண்டை இதை நல்லா கழுவி வச்சுக்கிறேன். இதை க்ளீன் பண்ணும்போது எண்ணெய் தடவி க்ளீன் பண்ணும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இந்த சைடில் உள்ள இந்த முள்ளாக இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் நறுக்கும்போது எடுத்துடணும். அந்த கண்ணு பகுதியையும் எடுத்துடணும். நடுவில் உள்ள பகுதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். 4 ஓரமும் கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கணும். அது கூட வெங்காயம், தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸு. அது கூட ஒரு 4 வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டை எண்ணெய் காஞ்சதும் பிரண்டை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பிரண்டையை நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துடணும். பாருங்கள், கலரே மாறிடுச்சு. இப்போ அதே எண்ணெயில் கடுகு நிறைய ஒரு 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதை போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கடுகு பொரிஞ்சு இது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு புளியையும் இதிலே நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இருக்கிற எலுமிச்சம்பழம் அளவு புளியை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம், தேங்காய் இதையும் ஒன்றா சேர்த்து அதையும் வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த பிரண்டையும் போட்டு நம்ம ஆறணுன்னு மிக்சியில் அரைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அது கூட நான் கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனு உப்பு போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு இது கூட ஏற்கனவே வதக்கி வச்ச பிரண்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். இதை இப்போது நம்ம ஆற வச்சுக்கிறோம் தட்டில். அது கூட மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் காய வச்சு கடுகு தாளித்து இது மேலே ஊற்றிட்டு அதை ஒரு கிண்டிட வேண்டியதுதான்.